திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கல்வி சார்ந்த பணியை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? திமுக ஆட்சியினுடைய கல்விக் கொள்கை, கல்வி சார்ந்த பணி தமிழகத்துல எவ்வாறு இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது என்பதுதான் உங்களோட கேள்வி. உணர்றேன். சில நாட்களுக்கு முன்பு லைலா கல்லூரி 100ஆம் ஆண்டு விழால முதல்வர் சிறப்புரை ஆற்றும் போது சொல்லியிருக்காரு, தமிழகம் மிகப்பெரிய அளவுல கல்வி துறையில முன்னேறி இருக்கு. உண்மை. அதற்கு காரணம் கடந்த காலத்தில் கல்வி மறுக்கப்பட்டது, கிடைக்கவில்லை என்பதல்ல, மறுக்கப்பட்டது. அதை உடைத்தெறிந்தவர்கள் நீதி கட்சி. நீதி கட்சியினுடைய நீட்சியாக அதனுடைய வழியில் வந்த திராவிட கட்சி மிகப்பெரிய அளவுல முன்னெடுப்பு செய்ததா சொன்னாரு. அதுல ஒரு திருத்தம், நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியா கல்விக்கண் திறந்த காமராஜருடைய பெயரை அவர் குறிப்பிடாமல் இருந்தது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது. அவருடைய ஆட்சியில ஓராண்டுல 20,000 பள்ளிகளை திறந்த ஒரு கல்வி மாணவர். அவரை புறக்கணிப்பு செய்யறதுலயோ அவரை மடைமாற்றம் பேச்சிலையோ மறுக்கவே முடியாது. தமிழகத்தினுடைய கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அதை காங்கிரஸ்காரங்க வலியுறுத்தி கேட்கணும், ஏன் அப்படி பண்ணாருன்னு கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த கூட்டணி தேர்தல் இந்த லட்சணத்துல செல்வ பிறந்த தலைவர் சொல்றாரு, திமுக கூட்டணி எங்க கூட்டணி, எங்க கூட்டணி 50 ஆண்டு காலம் இருக்காரு. ஆமா, இந்த மாதிரி ஜாதகா போட்டீங்கன்னா ஏன் தெரிய போகுது? அழகிரி போய் உலகத்திலே ஒரு கட்சி பல முறை சொல்லியிருக்கேன், சீட்டு கம்மியா கட்சி கண்ணீர் விட்ட ஒரே தலைவர் அழகிரி. அடுத்தது செல்வ பிறந்தையும் கண்ணீர் விட போறாரு. இதே ரேஞ்சில் போச்சுன்னா தயவு செய்து உங்களுடைய உரிமையும் உங்களுடைய சிறப்பையும் விட்டு கொடுக்காது, யாருக்கு அடகு வைக்காதீங்க. நீதி கட்சி செய்தது மறுக்கல, ஆனால் அடுத்த தொடர்ச்சி திராவிடம் அல்ல, காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் என்பதை உணரணும். அப்படி நீங்க திராவிட கட்சி தான் கல்விக்கு சிறப்புன்னு நீங்க ஒத்துக்கி பேசுறதா இருந்தா ஒரே ஒரு வேண்டுகோள், கள்ளக்குறிச்சி மரணத்துல 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க மரணம் செய்தவர்களுக்கு. யார் வீட்டு காசு? ஊரா வீட்டுனையே பொண்டாட்டி கையன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி கிராமத்துல. அந்த மாதிரி வரி பணத்தை தூக்கி எடுத்து கொடுக்குறீங்க. அதே சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலையில தொழிலாளர் வந்தா 2 லட்சம், 1,50,000, 3 லட்சம் கொடுக்குறீங்க. அதனால தயவு செய்து சாராய வியாபாரி குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் என்பது அந்த குடும்பத்துக்கு போய் சேருது என்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கு. அது என்னுடைய பார்வை என்ன, நமதுரிமை காக்கும் கட்சியுடைய பார்வை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கொடுங்க. லட்சக்கணக்கான வேகன்சி இருக்கு, லட்சக்கணக்கான பணியிடை இருக்கு, பணி காலி இருக்கு. அந்த இடத்துல ஒரு 50-60 பேர் தானே செத்து இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்து நிரந்தரமா அவங்களுடைய வாழ்வாதாரம். நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்க, அதாவது 2 வருஷம் 1 வருஷத்துல இந்த செலவு செஞ்சுட்டு நடுத்தருல தான் நிக்க போறாங்க. அதுக்கு பதில் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா எழுந்த பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தீங்க, கல்வியை ஏத்துக்கிட்டீங்க, உறுதிமொழி கொடுத்தீங்க, அதெல்லாம் சிறப்பு. அதே போன்று இவர்களுக்கு அந்த 10 லட்சம் தந்து கள்ள சாராயத்தை ஊக்கி வைப்பது போல இல்லாமல், பாதிக்கப்பட்டவர்களை வாயடைக்கும் பணியை செய்யாமல் நேர்மையாக அவர்களுக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் தந்து அந்த ஒதுக்கப்பட்ட அந்த நிதியில் 10 லட்சம் ஒருத்தருக்குன்னா 60 பேருக்கு எத்தனை கோடி போகுது? அத்தனை கோடியும் அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கிற பள்ளியை மேம்படுத்தி மிகப்பெரிய அளவில் அதை வளர்த்தெடுத்து அந்த பகுதி மக்களுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு தந்து கல்வியில் தரம் உயர்த்தி அவர்களை எதிர்காலத்தில் வாழ்வதற்கு அவரை தயார் செய்யும் வகையிலே கல்வியை தந்திருந்தால் அது நீதி கட்சியினுடைய நீட்சியாக திராவிட கட்சி எடுத்துக்கொள்ளலாம். மாறாக நடுவில் ஒரு பெருந்தலைவர் காமராஜர் இருப்பதை நீங்கள் மறைக்க கூடாது என்பதுதான் என்னுடைய அறிவுறுத்தலும் வேண்டுதலும். அதே போன்று மேகதாது அணையில ஒரு பிரச்சனை, காவிரி நீர் வந்துட்டு இருக்கு. நீர் மேலாண்மை நம்மளுக்கு வெயில் காலத்துல தண்ணி தர மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரு மாநிலம், அண்டை மாநிலம் ஒரு பாகிஸ்தான் இல்ல, சைனா இல்ல, நமது உறவுகள், நம்மளுடைய சகோதரர்கள். அப்படி இருக்கும்போது மேகதாது அணையில வரும்போது காவிரி நீர் கொட்டும் மழையில வரும்போது அதை தேக்கி வைக்கிற மிகப்பெரிய அளவுல தடுப்பணைகளை, பல்லாயிரக்கணக்கான தடுப்பணைகள் நம்ம கட்டணும். லட்சக்கணக்கான தடுப்பணைகள் ஆந்திராவில் இருக்கு, லட்சக்கணக்கான தடுப்பணைகள் கர்நாடகாவில் இருக்கு. ஆனா நம்ம இடத்துல மட்டும் ஆயிரக்கணக்கான தடுப்பணைகள் தான் இருக்கு. 10 லட்சம் ஹெக்டேர் வானம் பார்த்த பூமி, 10 லட்சம் ஹெக்டேர் ஏரி பார்த்த பாசனத்துல நம்பி இருக்கின்ற விவசாயம். அதுல 100கணக்கான ஏரிகள் நிரம்பல. ஏன்னா
அந்த தடத்துல வழித்தடத்துல தூர்வாரப்படல. தூர்வாரணும், பெரிய அளவுல நீர் மேலாண்மை செய்யணும், ஏரிகள் நிரப்பப்படணும், அணைகள் நிறைய தடுப்பணைகள் கட்டணும். அப்ப வந்துச்சுன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த கடல்ல போய் சேராம பாத்துக்கணும். அவ்வாறு சேரும் பட்சத்தில் நிலத்தடி நீர் நிறைய இருக்கும், கடல் நீர் உள்ள வராது. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்தா விவசாயம் மிகப்பெரிய அளவுல செழிக்கும். மோட்டர் போட்டு பம்ப்ல எடுத்து நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு எதற்கெடுத்தாலும் கொம்பு செய்வது, மத்திய அரசு கொம்பு செய்வது, மாநில அரசு கொம்பு செய்வது, அண்டை மாநிலத்தை கொம்பு செய்வது ஒரு ஏற்புடையதல்ல. இப்போ கர்நாடகாவில் இருக்கிறது காங்கிரஸ், இங்க இருக்கிறது திமுக, இரண்டு பேரும் இந்திய கூட்டணியுடைய பிரதிநிதிகள். பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, அடிச்சது போதும், நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு அரசாங்கம் உட்கார்ந்து பேசி முடிச்சுக்கோங்கன்னு சொன்னார். அதுக்கு துரைமுருகன் என்ன சொல்றாரு, அது தற்கொலைக்கு சமம், நம்ம பேசக்கூடாது, நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டோம், அதனால கோர்ட்ல தான் பாத்துக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் பேசணும், அது சட்ட ரீதியா அதை நம்மளை பின்னடைவு தரும், தற்கொலைக்கு சமம் என்று சொல்லுகின்ற துரைமுருகன் அவர்களுடைய வாதத்திற்கு ஏற்றுக்கொண்டாலும் கோர்ட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஏன் பேச சொல்றாரு இருந்தாலும் அது கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது ஏற்புடையது ஓரளவுக்கு. ஆனால் இப்போது பேச சொல்வது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, கூட்டணி வந்ததுன்னா, கூட்டணி கட்சி வந்துச்சுன்னா, எங்க ஆட்சி வந்துச்சுன்னா எதை வேணாலும் செய்வோம், நீட்ட விலக்கு கொடுத்துருவோம், இதை செய்வோம் அதை செய்வோம்னு பல திட்டங்களை நாங்க முன்னெடுத்து செய்வோம் கூட்டணி வந்து. நீங்க அதெல்லாம் இருக்கட்டும், அதனுடைய உதாரணத்திற்கு அதனுடைய எடுத்துக்காட்டா நீங்க கர்நாடக அரசு கிட்ட இல்ல, உங்க கட்சி, உங்க சித்தராமையா அவர்கிட்ட பேசி தோழமையோட, கடந்த காலத்துல கலைஞர் அவர்கள், நாங்க கேரள மாநிலத்துக்கு இங்க கேரள மக்கள் வசிக்கிறாங்க, அவங்களுடைய விழாக்கு நாங்க அரசு விடுமுறை கொடுத்திருக்கோம், அதே மாதிரி எங்களுடைய அரசு விடுமுறைக்கு தமிழகத்தில் வாழும் மக்களுக்கு ஒரு அரசு விடுமுறை கொடுங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் கேட்ட உடனே கம்யூனிஸ்ட் அரசு, கேரள அரசு உடனே என்ன பண்ணாங்க, அதுக்கு அந்த விழாவுக்கு அரசாங்க விடுமுறை கொடுத்தாங்க. அந்த மாதிரி அது கோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் நடக்கும். ஒரு தோழமையில அதே மாதிரி தோழமையில எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குப்பா, கொஞ்சம் பாத்துப்பா அப்படின்னு சொல்லி நீங்க பேசினாவே இந்த காவிரி பிரச்சனை தற்காலிகமா தீரும். எந்த காலம் வரைக்கும் உங்க இந்திய கூட்டணியில் இருக்கிற ஒரு தோழமை கட்சிகள் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பலம், அதை நீங்க செய்யுங்க. அதுக்குள்ள போர்க்கால அடிப்படையில மிகப்பெரிய அளவுல பல அணைகளை, தடுப்பணைகளை கட்டி அங்கிருந்து மழை காரணமாக, வெள்ளத்தின் காரணமாக வரும் நீரை தேக்கி வைத்து இங்கே மிகப்பெரிய அளவில சேமிப்பு செய்து நீர் மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம வயநாடு, கேரளால மிகப்பெரிய ஒரு பேரிடர், இதுல அரசியல் செய்யாமல், எதிர்கட்சியை கூர்மைப்படுத்தாமல் மோடி குற்றம் சொல்லுவது, அமித்ஷா குற்றம் சொல்வது, அந்த அமித்ஷாவும் மோடியும் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்க சொன்ன எச்சரிக்கை நீங்க எடுத்துக்கலான்னு இந்த மாதிரி அரசியல் பண்றதை விட்டுட்டு எதிர்காலத்தில் மக்கள் என்னங்க 300-400 பேர் சுத்திட்டா எத்தனை 100 ஆயிரக்கணக்கில் போகும்னு சொல்றாங்கன்னா மனசே வெடிக்கிற அளவுக்கு அந்த செய்திகள் பார்க்கும் போது மனசை வெடிக்குது. அந்த மாதிரி தயவு செய்து எதிர்காலத்தில் நீங்கள் அனைவரும் அரசியல் செய்யாமல் மக்களுடைய நலன் கருதி எதிர்காலத்தில் வரும் இடர்பாடுகளை, பேரிடர்களை சிறந்த முறையிலே கண்காணித்து அதை தொலைநோக்கு பார்வையிலே அறிந்து கொள்ளும் விஞ்ஞானத்தை முன்னிறுத்தி அதற்கு பெரிய நிதியை போட்டு இந்த பேரிடர்கள் வரும் முன் அறிந்து மக்களை காக்க வேண்டும் என்பதுதான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள். இதில் அரசியல் லாபனை செய்வதை நிறுத்தி மக்கள் நலனை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.